அம்மா, நானும் கவனிச்சுக்கிட்டே வரேன். தண்ணிய குடிச்சு குடிச்சு வயிறு நிரப்புறிய தவிர ஒரு பிடி சோறு கூட சாப்பிட காணுமே. எனக்கு 3 குழந்தைங்கம்மா. 2 பேர் காலேஜ்ல படிக்கிறாங்க, ஒருத்தி ஸ்கூல் போற. நான் ஒருத்தி வாங்குற இந்த கூலியில குடும்பம் நடக்கணும், குழந்தைங்க படிப்பும் நடக்கணும். 3 வேளை எப்படிம்மா சாப்பிட முடியும்? நாங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு 1 வேளை தான் சாப்பிடுவோம். அப்படியா? இது இன்னைக்கு நேத்து இல்ல, பல வருஷமா இதே நிலைமைதான். படிப்பு முடிஞ்சதும் பாலு ஒரு உத்தியோகத்துல சேர்ந்துருவான். அப்புறம் நாங்களும் 3 வேளை சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். சாரி சார். யோ, கண்ணு தெரியலையா? ஏயா நிலா? ஆமா, இந்த பொண்ணாரு? இவ என் காலேஜ் ஃப்ரெண்டு, சாரதான்னு பேரு. பாவம், ரொம்ப புவர் ஃபேமிலி. இவங்க அம்மா இவளுக்கு ஒரு நாளைக்கு 1 வேளை சாப்பாடு தான் போடுவாங்களாம். பாவம், கேக்குறதுக்கே பரிதாபமா இருக்கு. அந்த 1 வேளை சாப்பாடு இன்னைக்கு நேத்திக்குன்னு இல்ல, பல வருஷமா இதே கதை தான். ஐயோ பாவம். சாரதா, நீ எப்ப இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சியோ அந்த நிமிஷத்துல இருந்து உன்னுடைய பசி வறுமை போயிடுச்சுன்னு நினைச்சுக்கோ. இனிமே நீ எப்ப ஒண்ணுனாலும் இங்க வரலாம், வயிறார சாப்பிடலாம், போகலாம். நிஜமாவா? ஆமாமா, உன்னை போல ஏழை பெண்களுடைய துயரத்தை தீர்க்கிறதுதான் எங்களுடைய லட்சியம். இல்லையா ராமா? ஆமாமா, நம்ம கடமையே அதுதானே. போமா, கை கழுவிட்டு வா, சாப்பிடலாம், போ. என்னம்மா அப்படி பாக்குற? ஒண்ணு இல்ல, இவ்வளவு விதவிதமான உணவுகளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இது எனக்கு புது அனுபவம். அதனால என்ன, பரவாயில்ல, உட்காருமா, சாப்பிடு. தலையை சுத்துதுமா, என்னமோ போல இருக்கே. ஒண்ணும் இல்லம்மா, ரொம்ப நாளா பசியா இருந்தேல்ல, திடீர்னு வயிறார சாப்பிட்டதும் தலையை சுத்துது. மயக்கம் போட்டா. சரியா படுக்கவே. என்ன வேணும்? என்ன இந்த நேரத்துல படுத்திருக்க? கண்ல இருந்து தண்ணி தண்ணியா வடியுதுன்னு சொன்னேன் அம்மா, அது இன்னைக்கு அதிகமா போச்சு. கிளாஸ்ல போர்ட்ல எழுதுறத படிக்க முடியல, கண்ணு ரொம்ப வலிக்குதம்மா. சாப்பிடுறதோ ஒரு வேளை, அதுவும் சத்து இல்லாத சக்கை. கண் நோய் மட்டுமா வரும்? கொஞ்சம் பொறுமையா இருமா, பாலு படிச்சு முடிச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவா. பாலு நெய்யமா வாங்கி தரேன், கண்ணு தானா குணமாயிடும். அண்ணன் சம்பாதிக்கிறதுக்குள்ள என் கண்ணு கூடாவே போயிடுமா. நீனோ? அம்மா, பார்வை இழக்கிறதுக்காக நான் வருத்தப்படல,
ஆனா அப்புறம் உன்னை பார்க்கவே முடியாதம்மா. கையில காசு இல்ல, நான் எந்த டாக்டர்கிட்ட கொண்டு போவேன்? மீனுவை பத்தி கவலைப்படாதீங்கம்மா. இந்தாங்க பணம். ஒரு நல்ல டாக்டர் கிட்ட மீனுவை கூட்டு போவோம். என்னம்மா அப்படி பாக்குறீங்க? இவ்வளவு பணம் உனக்கு எப்படி கிடைச்சது? அது ஒரு சிநேகிதன் கிட்ட கைமாத்து வாங்கிட்டு வந்தேன். கள்ள நோட்டை நல்ல நோட்டா மாத்தி கொடுத்ததுக்கு இது கைகூலி. கைமாத்து வாங்கினா திருப்பி கொடுக்கணும்டா. அதுக்கு உனக்கு என்ன யோகிதை இருக்கு? டேய், பாடுபட்டு உழைக்கிறவங்களுக்கே நியாயமான கூலி கிடைக்கிறது இல்ல. இவ்வளவு பணம் ஒருத்த உனக்கு சும்மா தர்றான்னா அது உன்னை தவறான காரியத்துல ஈடுபடுத்துறதுக்கு தர்ற கைகூலிடா. போ, வாங்கின இடத்துல இப்போ திருப்பி கொடுத்துட்டு வா. போடா. அம்மா, பணம் எப்படி வந்ததுன்னு பாக்காத, அது என்ன நன்மையை செய்யுதுன்னு பாரு. ஆமாமா, இந்த பணத்தால மீனு கண்ண உடனே குணப்படுத்திடலாம். இல்லன்னா மீனு நிரந்தரமா குருடி ஆயிடுவா. பார்வை குருடாகலாம்டா, அறிவுதான் குருடாக கூடாது. ஒழுக்கம் ஆரோக்கியத்தை விட உயர்ந்து, ஏன் அது உயிரை விட உயர்ந்து. இனிமே இந்த பணம் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. போ, போடா. சாப்பிடுறா. போதும்மா. சின்ன வயசுல நிறைய சாப்பிட்டா தான் உடம்பு தேரும். சாப்பிடுறா. சாப்பிட முடியாதுமா. அதெல்லாம் முடியாது, சாப்பிட்டு தான் தீரணும். சாப்பிடு சாப்பிடு, இந்த ஒரு வார்த்தையை தவிர வேற எதுவுமே உனக்கு தெரியாதா? அம்மா, ஒரு மனுஷன் எவ்வளவுதான் சாப்பிட முடியும்? இது தரித்திர பூமிடா. சாப்பாட்டை தவிர எவ்வளவோ முக்கியமான விஷயங்கள் இருக்கு, நீ எவனுமே நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறான். வசதி இருக்கிறவனு சாப்பாட்டை பத்தி தான் நினைக்கிறான், வசதி இல்லாதவனு சாப்பாட்டை பத்தி தான் நினைக்கிறான். சும்மா நிக்கிறிய, சாப்பிடதா போட. நீங்க சும்மா இருங்க, அவன் சாப்பிடட்டும். சாப்பிடுறா. அப்பா, மேல் படிப்புக்கு நான் அமெரிக்கா போகலாம்னு நினைக்கிறேன். சபாஷ், இப்பதான்டா நீ என் மகன். அமெரிக்கா என்ன, அகில உலகமும் சுத்திட்டு வா. உலகம் சுற்றிய வாலிபனின் தந்தையின் இந்த சமுதாயமே என்ன புகழட்டும். நல்லா இருக்கு. அவன் தான் என்னமோ சொல்றான்னா நீங்களும் அதுக்கு தாளம் போடுறீங்களே. அசோக், உன்னை பிரிஞ்சு எங்களால எப்படி எப்பா இருக்க முடியும்? நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இரு. ஒண்ணு செய்ய, நீ அவன் கூட அமெரிக்கா போயிடு. அங்கேயே வேணும்னா அவன் கூட காலேஜ்ல சேர்த்துக்க. அவனை விட்டு பிரிய வேண்டிய அவசியமே இருக்காது. உங்களை பிரிஞ்சு நாங்க எப்படிங்க போறது? அப்புறம் பாக்குறவங்க எங்களை கேலி பண்ணுவாங்க. எவன் கேலி பண்ணுவான்? சொல்ல போனா அமெரிக்காக்கார உன்னை பார்த்து பயந்துகிட்டு இந்தியா என்ன கேட்டாலும் நாங்க தரோம், இவளை மட்டும் திருப்பி கூப்பிட்டுக்குங்கன்னுவான். நமக்கு சொல்லுவாங்க. அப்பா, நாம யாரும் அமெரிக்காவுக்கு போக வேண்டாம், அமெரிக்காவே இங்க வரவழைச்சிருவோம். அசோக், நீ வேடிக்கையா சொன்னாலும் அதுல பெரிய உண்மையே இருக்கு. நாம எதையும் தேடி போக கூடாது, எல்லாம் நம்ம தேடி இங்க வரணும். அதான் நம்ம நாட்டுக்கு பெருமை. இவ கூட அப்படித்தானே என்ன தேடி வந்துதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. நான் நகரலையே. சும்மா இருங்க. அலைஞ்சி என் பின்னால. உங்களை பார்க்க கட்டட மேஸ்திரி வந்திருக்காரு. இவரும் பின்னால இல்லையா? வணக்கம். என்ன பண்டிகை வருது, நம்ம ஆளுங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாலேயே சம்பளம். இவ்வளவுதானே? அசோக் கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்புறேன், நீ இப்ப வேலையை கவனி. சரிங்க. அசோக், சீதா, ஒரு ஹாப்பி நியூஸ். நான் எஸ்எல்சில தமிழ்நாட்டிலேயே முதல் மாணவியா பாஸ் பண்ணிருக்கேன். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். பாரதி, உன்னுடைய உழைப்பும் நம்பிக்கையும் வீண் போகல. நல்ல குழந்தையை பெற்றிருக்கேன். என்னப்பா இப்படி பிரிச்சு பேசுறீங்க? நான் உங்களுக்கும் குழந்தை தானே. இருந்தாலும் இப்போ நான் கவனிக்கிறது உங்க அம்மா தானே. அப்பா, நான் பியூசி முடிச்ச உடனே டாக்டருக்கு படிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னங்க, நம்ம சாரு ஒரு டாக்டர் ஆகணும். நான் என்ன நினைச்சனோ அதையே நீ சொல்லிட்ட. அப்பா, ஏன் அழறீங்க? நான் இதான் தவறா சொல்லிட்டேனா? இல்லம்மா, இல்ல. சில பெற்றோர்கள் குழந்தைங்க மேல அளவு கடந்து அன்பு வச்சுட்டு கடைசியில ஏமாந்து போயிடுறாங்க. அது நினைச்சேன். நேரமாச்சு, வரேன்ப்பா. போயிட்டோம். என்னையா ஒருத்தரையும் காணும்? நான் தான் உங்க கூட கொஞ்சம் தனியா இருக்கணுமேன்னு அவங்களெல்லாம் இன்னைக்கு சீக்கிரமா அடிச்சுட்டேன். வா வா, பயப்படாதே. ஐயா வேண்டாம், ஐயா வேண்டாம். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. வேண்டாம் வேண்டாம்.
நீயா? ஏய், மரியாதையா இங்கிருந்து போயிடு, இல்ல முதலாளி மகன் கூட பார்க்க மாட்டேன். நொறுக்கிடு, போடா. இனிமே இப்படி செய்வியா? என்ன விட்டுடுப்பா. இனிமே இந்த மாதிரி தவறு செய்ய மாட்டேன்ப்பா. தம்பி, 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 களைப்புல மயங்கிட்டேன். ரொம்ப நன்றிமா. நன்றி நீ எனக்கு சொல்றதா? சமயத்துல வந்து என் கற்பை காப்பாத்தின. நீ எனக்கு கடவுள் மாதிரி. உனக்கு நான் செலுத்த வேண்டிய நன்றிதான் எத்தனை ஜென்மம் எடுத்து உழைச்சாலும் தீராதுப்பா. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. இது என் கடமை. நான் உங்களுக்கு ஒரு குழந்தைய போல. ஆமா, நீ எனக்கு குழந்தைதான். என்னுடைய ஒரு குழந்தை சின்ன வயசுலயே காணாம போயிடுச்சுப்பா. இப்ப அது இருந்திருந்தா அது ஒண்ணு போலவே இருக்கும்பா. அப்படின்னா சரியா போச்சு. நான் தான் அந்த குழந்தைன்னு வச்சுக்கீங்களேன். அம்மா, இனிமே உங்களுக்கு இந்த வேலை வேண்டாம். என் வீட்டுக்கு வாங்க. அப்பா அம்மா கிட்ட சொல்லி என் வீட்லயே ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். வாங்கம்மா.